நம்ம இந்த வீடியோ 9th சோஷியலுக்கான ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேர் மாடல் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் வரப்போகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ்பா. ஸோ சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுல ஃபஸ்ட் ஒன் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனை நேரடி முன்னோர் டேஷ் ஆவர். செகண்ட் ஒன் கூற்று காரணம். இதில் கூற்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஆறுகள், குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. ஸோ இதில் எது வந்து சரி தப்புன்னு பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் இழந்த மிளகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஃபிஃப்த் ஒன் சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது. செவன்த் ஒன் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ்லாம் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பகுதி பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 14வது மட்டும் கட்டாய வினா கொடுக்கப்பட்டுள்ளதுப்பா. எய்த் ஒன் பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு. நைன்த் ஒன் ஹமுராபி சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாக விவரி. 10th ஒன் புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கி எழுதுக. 11th ஒன் உயிரின சிதைவு என்றால் என்ன. 12th ஒன் ஆப்ரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறை கூறுக. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பசங்களா, எல்லாத்தையும் கம்பல்சரி படித்து வச்சிங்க சரிங்களா, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 13th ஒன் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன. 14th ஒன் சூரிய சக்தி என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இப்போ 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனி 5 எழுதினா போதும். வினா எண் 21 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்திருக்கும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ நடக்க போகிற எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா, இது அப்படியே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பா. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறி மாறி வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு போங்கப்பா சரிங்களா. ஸோ இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 15th ஒன் மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது, தெளிவுபடுத்துக. 16th ஒன் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. 17th ஒன் வேறுபடுத்துகப்பா. கருவம் மற்றும் மேலோடு. நெக்ஸ்ட் டெல்டா மற்றும் வேதியியல் சிதைவு. காரணம் கூறுகளை பொறுத்த வரைக்கும் தீப்பாறைகளை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. காரணம் என்ன. நெக்ஸ்ட் 18th ஒன் வானிலை சிதைவு என்றால் என்ன, வகைப்படுத்துக. 19th ஒன் மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. 20 ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 21 உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கும்பா. ஸோ எகிப்திய நாகரிகம், இந்தியா, சீன நாகரிகம், மெசோபொட்டாமியா நாகரிகம், ஆப்பிரிக்கா. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் வினாவுக்கு விடையளிக்கும். ஸோ 8 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெர்குலிப்ஸ் குனிஃபார்ம் இவற்றை அவற்றின் முக்கியமான கூறுகளுடன் விளக்குக அல்லது உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். ஸோ பசிபிக் நெருப்பு வளையம், புவி அதிர்ச்சி பகுதி ஜப்பான், நெக்ஸ்ட்டு ஒரு செயல்படும் எரிமலை, அதுக்கப்புறம் இமயமலை, ஏதேனும் ஒரு டெல்டா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல், அப்புறம் குளிர்பாலைவனம், வட அமெரிக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் மேப்பில் மார்க் பண்ணணுங்க. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க பசங்களா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வு கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர் வர வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.